தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் குழந்தைகளே. வணக்கம் பகலவன் ஐயா. இன்னைக்கான குறளை நம்ம பார்ப்போமா? ஓ, பார்க்கலாமே. சரி, பாடத்துக்குள்ள போலாம். இன்னைக்கான குறள் அதிகாரம் 86 இகல். குறள் எண் 854. இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். ஐயா, நீங்க சொன்ன இந்த குறளோட பொருள் என்ன? இதுக்கான பொருள், துன்பத்தில் எல்லாம் மிக கொடிய துன்பமாகிய இகல் இல்லை என்றால் இன்பத்தில் எல்லாம் மிகச்சிறந்த இன்பம் ஒருவனுக்கு கிடைக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இதுக்கான உதாரணம், ஒருவர் வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான வாழ்வு என்பது மாறுபாடு இல்லாமல் எல்லா மனிதர்களைப் போலவே வாழ்வது. மிக துயரமான தருணம் என்பது இகல் எனும் மாறுபாட்டோடு மற்றவர்களுடன் வாழ்வது. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன், இலக்கியா? நல்லா புரிஞ்சுது ஐயா. இனி இந்த குறள் எங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும்? இன்னைக்கு நாங்க படிச்ச குறளை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்.